தொலைவில் நின்ற களத்தினை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன். அடுத்து பெற வேண்டிய கட்டளைகளை எதிர்பார்த்து மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் அனைவரும் ஒருவரது முகத்தை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்பையும் பணிவையும் செலுத்திய செங்கு வீரனின் வாழ்வீச்சின் ருத்ர தாண்டவத்தை அன்றுதான் அனைவரும் கண்டிருந்தார்கள். ஆதலால் அமைதியாக நின்ற செங்கு வீரனிடம் பேசவே தயங்கி நின்றிருந்தார்கள் மற்றவர்கள். அதிலும் அவனது முகம் மற்றும் உடலில் படிந்திருந்த குருதி துளிகளை கண்டவர்கள் அவன் முன் செல்ல அச்சப்படவே செய்தார்கள். சிறிது கன நேரங்கள் அந்த மரக்கலத்தையே பார்த்து கொண்டு நின்றவன் சுய உணர்வு பெற்று, களம் ஏடமான் துறைமுகத்தை நோக்கி விரையட்டுமே, ஏன் அனைவரும் அமைதியாக நிற்கிறீர்கள் என வினவ, மாலுமிகள் அனைவரும் துரிதமாக செயல்பட்டு களத்தினை திருப்பி வடமேற்கு திசைக்கு திருப்பினர். அவன் வினவிய போது அவனது முகத்திலும் பேச்சிலும் எந்தவித கோபமும் இல்லை. களம் வடமேற்காக திரும்பிய பிறகு மரக்கலத் தலைவர் ஹிப்பாலாஸ், இம்ஹோடெப், மருத்துவன், மாலுமிகள், அடிமை வீரர்கள் மற்றும் கொள்ளையர் களத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அடிமைகள் உட்பட அனைவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். களத்தினில் வழக்கத்திற்கு மாறாக குடிகொண்டிருக்கும் அமைதியினை கவனித்த செங்குவீரன், இம்ஹோடெப், களத்தினில் அசாதாரண அமைதி நிலவுகிறதே ஏன் என வினவினான். தங்களது அடுத்த கட்டளையை எதிர்பார்த்துத்தான் தலைவரே. அவனது கேள்விக்கு பதில் அளிக்காமல் சிந்தித்தபடியே நடந்த செங்குவீரன் மரக்கலத் தலைவர் ஹிப்பாலாசிடம், தலைவரே, நமது தரப்பில் சேதம் எவ்வளவு என வினவினான். கொள்ளையரின் களத்துடன் உரசியதால் நமது களத்தின் முகப்பில் சிறிது சிராய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மற்றபடி குறிப்பிடும்படியான சேதம் எதுவும் இல்லை. தங்களது வீரத்தின் பயனால் சேதம் அதிகமின்றி தப்பிவிட்டோம் என பதிலளித்தார். என்று தலையாட்டியவன் அருகில் நின்ற ஹிப்பாலாசின் முகத்தை பார்த்தான். அவனது புருவ அசைவின் அர்த்தத்தைக் கண்ட இம்ஹோடெப், தலைவரே, நமது தரப்பில் 6 வீரர்களை இழந்திருக்கிறோம். அவர்களில் ஒருவர் மாலுமி, 2 வாள் வீசுபவர்கள், 3 சாதாரண அடிமை வீரர்கள். பலருக்கு காயம்பட்டிருக்கிறது. ஆனால் அக்காயங்கள் அனைத்தும் விரைவில் குணமாகும் தன்மையுடையவை. அச்சம் கொள்ளும்படி பெரிய காயங்கள் யாருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் நமது இழப்பினை ஈடு செய்யும் அளவிற்கு கொள்ளையரின் களத்திலிருந்து 30 அடிமைகளை கைப்பற்றியிருக்கிறோம் என பதிலளித்தான். நண்பரே, அவர்களும் தங்களைப் போன்று விடுவிக்கப்பட்டவர்கள். அவர்களை நாம் கைப்பற்றவோ அடிமைப்படுத்தவோ இல்லை. அவர்கள் இனி யாருக்கும் அடிமைப்படாத சுதந்திர மனிதர்கள். இனியொரு முறை என்னிடம் அவர்கள் அடிமை என்று அழைக்காதே என்று கண்டிப்புடன் தெரிவித்தான். அவனது கண்டிப்பை கண்ட இம்ஹோடெப், மன்னித்து விடுங்கள் என பணிந்தான். அவனை விலக்கியபடியே அருகில் நின்ற மருத்துவனிடம் சென்றவன், மருத்துவரே, சமரின் போது காயமடைந்த அனைத்து வீரர்களுக்கும் உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். அவர்களின் உதவி நமக்கு வருங்காலங்களிலும் தேவை என கூற, மருத்துவன் 2 துணைக்கு அழைத்துக் கொண்டு உள் அறைக்கு சென்று வேண்டிய மருந்து பொருட்களை கொண்டு வந்தான். களத்தில் நின்ற செங்கு வீரனிடம் வந்தவன், உங்கள் கையை காட்டுங்கள் என அவனது இடது கையில் தைத்த அம்பு காயத்தை பரிசோதித்தவன் கட்டுப்போட மருந்து பொருட்களை எடுத்தான். அதை தடுத்த செங்கு வீரன், மருத்துவரே, எனது காயம் சிறியது. மருந்து அனைவருக்கும் தேவை. பெரிய காயம் பட்டிருப்பவர்களுக்கு முதலில் சிகிச்சை செய்யுங்கள் என்றபடியே கடல் நீரை இறைத்து உடலில் ஊற்றி குருதிக்கரைகளை கழுவிக்கொண்டான். பிறகு கை காயத்தையும் நன்கு கழுவினான். உப்பு நீரை காயத்தில் ஊற்றிய போது எரிச்சல் ஏற்படவே செய்தது. ஆனால் அந்த வலியை முகத்தில் காட்டிக்கொள்ளாதவன் காயத்தை சுத்தம் செய்து கிழிந்த துணியை உப்பு நீரில் நனைத்து கட்டிக்கொண்டான். அவனது செயலை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்ற இம்ஹோடெப்பிடம், உப்பு மிகச்சிறந்த கிருமி நாசினி, அதுவே ஒரு மிகச்சிறந்த மருந்து என கூறிவிட்டான். மருத்துவன் பெருங்காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து மருந்துகளை கொடுத்தான். அதே நேரம் எரித்திரியன் கடலில் தூறிக்கொண்டிருந்த தூறல் மாறி சற்று பெருமழை விடத் தொடங்கியது. மழை நீரை மாலுமிகள் பெரும் குவளைகளில் சேகரிக்கத் தொடங்கினர். சேகரித்த மழை நீரில் உடலை நன்கு கழுவிக்கொண்டு தனது அறைக்குள் சென்ற செங்குவீரன் புது ஆடைகளை அணிந்து கொண்டு ஓய்வெடுத்தான். களம் கடலில் எந்த இடையூறும் இன்றி காற்றின் உதவியால் நகர்ந்து கொண்டிருந்தது. செங்குவீரன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் காணப்பட்டாலும் மாலுமிகள் மற்றும் அடிமைகள் அனைவரும் பெரும் திகிலுடன் பொழுதை கழித்தனர். ஒரு முகூர்த்த பொழுதிற்கு பிறகு மீண்டும் களத்தின் மேல்தளத்திற்கு வந்து கடற்பரப்பை பார்வையிட்டான். மழை நின்று கடலும் பெரும் அமைதியாக காணப்பட்டது. வானிலும் கார் முகில்கள் கலைந்து பிறழத் தொடங்கியது.
அந்த பேரமைதி கடற்பரப்பின் அமைதியையே மிஞ்சும் அளவிற்கு களத்தினுள்ளும் மயான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அதை கண்ட செங்குவீரன் ஹிபாலாசிடம், தலைவரே, இவர்கள் ஏன் அமைதியாக காணப்படுகிறார்கள்? இவ்வமைதி வழக்கத்திற்கு மாறானதாக காணப்படுகிறதே என்று வினவினான். இது அமைதி இல்லை தம்பி. அமைதி இல்லையா? ஆம், அமைதி இல்லை என்றால் இதற்கு பெயர் என்ன? திகில் என வார்த்தை உறைந்து சற்று நடுக்கத்துடனே வெளிவந்தது ஹிபாலாசின் குரலும். அவரது வாயில் வெளிவந்த திகில் எனும் வார்த்தை திகிலுடன் வெளிவந்ததையும் கவனித்தான். நம்மை எதிர்த்த இரு கொள்ளையரின் களங்களையும் தான் நாம் மூழ்கடித்து விட்டோமே, இனி எதற்கு மனதில் திகில்? தொலைவினில் மாளிகை போன்று மிதந்து கொண்டிருந்த களத்தை நீயும் கவனித்தாய்தானே? ஆம், அக்களத்தின் முகத்தில் நின்று நம்மை கவனித்தவளையும் நீ கவனித்தாய்தானே? ஆம், கவனித்தேன். அவளை கண்ட பிறகுமா உன் மனதில் எந்த அச்சமும் தோன்றவில்லை? இல்லை தலைவரே, நீ பெரும் வீரன்தான். உரையாடலுக்கு தொடர்பில்லாததை கூறிய ஹிபாலாசை திகைப்புடன் பார்த்தான் செங்குவீரன். அவனது மனதில் இருக்கும் கேள்வியை புரிந்து கொண்ட ஹிபாலாஸ், தம்பி, எந்த சூழ்நிலையை கண்டும் அஞ்சாமல் இருக்கும் நிலையும் ஒரு வகையில் வீரம்தான். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் என்றார். அதை குறிப்பிட இப்போது என்ன சூழ்நிலை வந்தது? என்ன சூழ்நிலை வந்தது என்றா கேட்கிறாய்? ஆம், பெரும் களத்தில் நின்றபடியே நம்மை கவனித்தவளை கண்டுமா உன் மனதில் எந்த உணர்வும் தோன்றவில்லை? ஆம் ஐயா என பதிலளித்தான். அவனது பதிலை கேட்டதும் ஹிபாலாசின் முகத்தில் சொல்ல இயலாத திகிலுடன் கலந்த ஆச்சரியம் குடிகொண்டு விட்டதை கவனித்த செங்குவீரன், அவள் யார் என வினவினான். யாரை கேட்கிறாய்? மரக்களத்திலிருந்து நம்மை கவனித்தாலே அவளை பற்றித்தான் வினவுகிறேன். அவள் என்றபடியே ஹிபாலாஸ் கூற, அருகில் நின்ற கொள்ளையர் களத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அடிமை ஒருவன், ஆஞ்சிமேடா என பதிலளித்தான். யவன கடற்கொள்ளைக்காரி ஆஞ்சிமேடா அவள்தானா என வினவியபடியே திரும்பி அவள் நின்ற களத்தை கவனித்தான். ஆனால் அக்களம் பார்வையில் இருந்து மறைந்து வெகு தொலைவில் சிறு புள்ளியைப் போன்று தொடுவானத்தில் காட்சியளித்தது. அப்போது இம்ஹோடெப், தலைவரே, கடற்கொள்ளையன் உங்களிடம் என் காலில் மண்டியிடு, என் தலைவியிடம் கூறி உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன் என்றானே, அந்த தலைவி ஆஞ்சிமேடாதான் அவள் என குறுக்கிட்டு பதிலளித்தான். அவர்கள் கூறிய பதிலைக் கண்டு முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டிக்கொள்ளாத செங்குவீரன், அவள்தான் ஆஞ்சிமேடா என்றாள். அவர்களின் இரு கலங்களையும் நான் மூழ்கடிக்கும் வரை அவள் எதற்கு அமைதி காத்தாள்? அவளது தலைமை களம் இங்குதான் இருக்கிறது என்றால் துணைக்களங்களும் நிச்சயம் இப்பகுதியில் தான் சுற்றி வரும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். செங்குவீரன் அமைதியாக நிற்பதை கண்ட இம்ஹோடெப், தலைவரே, என்ன சிந்திக்கிறீர்கள் என வினவினான். ஆபத்து நீங்கிவிட்டது என எண்ணினேன் நண்பரே, ஆனால் உண்மையான ஆபத்தை இனிதான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என பதிலளித்தான். ஆமாம் தம்பி, உண்மையான ஆபத்தினை நாம் இனிதான் சந்திக்கப் போகிறோம். அவளிடம் அகப்பட்டால் அவ்வளவுதான், அனைவரும் தொலைந்தோம். உண்மையாலுமே அவள் பெரும் கொடுமைக்காரி. நாம் வேறு அவளது இரு களங்களை மூழ்கடித்து வேண்டாத பகைமையை பெற்றுவிட்டோம் என வருந்தலானார். அப்போது மாலுமி ஒருவன் ஹிபாலாசிடம், தலைவரே, கொள்ளையரின் களங்களை பார்த்ததுமே அது யவன கடற்கொள்ளைக்காரி ஆஞ்சிமேடாவின் களங்கள் தான் என தாங்கள் அறிவித்திருந்தால் பொருட்களை கொடுத்து சமரசம் பேசி தப்பி இருக்கலாமே என கூறினான். இதுவரை தன்னை ஒருமுறை கூட எதிர்த்து பேசியிராத தனது மாலுமி முதல் முறையாக கேள்வி கேட்பதை நினைத்து ஆச்சரியப்பட்ட ஹிபாலாஸ், வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஆஞ்சிமேடாவின் கொடி அக்களங்களில் பறக்கவில்லை. ஆதலால் என்னாலும் அடையாளம் காண இயலவில்லை. அதிலும் அந்த களத்தின் தலைவன் என் தலைவி என்ற வார்த்தையை உதிர்த்த போதுதான் நானே உணர்ந்தேன் என்றார். அப்போது இம்ஹோடெப், தலைவி என்றதுமே அவன் ஆஞ்சிமேடாவைத்தான் குறிப்பிடுகிறான் என்பதை செங்குவீரரும் அனுமானித்து விட்டாரே என கூற, அதற்கு மேல் எந்த விளக்கத்தையும் நாம் கூற தேவையில்லை என அமைதியானார். களத்திலிருந்து கவனித்த ஏந்திழையால் நிச்சயம் ஆஞ்சிமேடா என்பதை செங்குவீரனும் ஊகித்திருந்தான். ஆனால் தெரியாததை போன்று காட்டிக்கொண்டால் இன்னும் தகவல்கள் ஏதாவது ஹிபாலாசிடம் இருந்து கிடைக்கும் என்று நினைத்தான் செங்குவீரன். ஆனால் ஆஞ்சிமேடாவை பார்த்ததில் இருந்து ஹிபாலாசின் மனம் முற்றிலும் மாறியிருந்தது. அதனை செங்குவீரனும் கவனிக்கத்தான் செய்தான். மாலுமிகள் மற்றும் வீரர்களின் மனநிலை சற்று நேரத்தில் அடியோடு மாறிவிட்டதை உணர்ந்த செங்குவீரன் முதலில் கொள்ளையர் தலைவி ஆஞ்சிமேடாவை பற்றி சிந்திக்கச் செய்தான். அவளிடம் இருந்து எப்படி தப்பித்து அனைவரையும் கரை சேர்ப்பது என யோசித்தான். அவளை பற்றி அறிந்தால் மட்டுமே அடுத்த கட்ட செயலை திட்டமிட முடியும் என நினைத்தவன் இம்ஹோடெப்பிடம், நண்பரே,
ஆண்ட்ரிமேடாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என வினவினான். தலைவரே, எனக்கு தெரிந்தவை எல்லாவற்றையும் தான் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேனே. அவள் கடற்கொள்ளைக்காரி எனும் தகவலைத் தவிர வேறு ஏதாவது? வேறு தகவல் என்றால் அவள் யார்? அவளது பூர்வீகம் என்ன? அவள் எப்படி கொள்ளைக்காரியானாள்? அதிலும் யவன கொள்ளைக்களங்களுக்கே அவளால் எப்படி தலைவியாக முடிந்தது? அழகு, மோகனம் இவற்றை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆண்களை வெகுகாலம் அடிமைப்படுத்த முடியாது இம்ஹோடேப். அழகையும் தாண்டி வேறு ஏதாவது அசாத்திய திறமை அவளிடம் நிச்சயம் இருக்கத்தான் வேண்டும். கொள்ளைத் தலைவனை நான் கொல்லும் முன் அவன் உரைத்த வார்த்தைகள் அனைத்தும் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருந்தால் அவன் அப்படி கூறியிருப்பான் என பல கேள்விகளை எழுப்பினான். நீ நினைப்பதை போன்று அவளிடம் அசாத்திய திறமையெல்லாம் இல்லை வீரரே. அவள் அழகுதான் அவளது ஆயுதம். அவளை நீ அருகில் பார், பிறகு நீ அறிந்து கொள்வாய் என மீண்டும் தெரிவித்தார் ஹிப்பாலாஸ். அவர் கூறுவதில் முழு உண்மை இல்லை எசமான், தங்களது ஊகமே சரியானது என குரல் எழ அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கினார்கள். அங்கொரு அடிமை பணிந்தபடி வணங்கிக் கொண்டிருந்தார். அவர் கொள்ளையரின் களத்தில் இருந்து மீட்கப்பட்டவர். அவர் பணிந்து வணங்கியதை கண்ட செங்குவீரன் அவரிடம் சென்று எனது ஊகத்தில் என்ன சரி என வினவினான். பதிலுக்கு அவர் எசமான் என கூற அவரது பேச்சை இடைமறித்த செங்குவீரன், ஐயா, இங்கு யாரும் யாருக்கும் எசமான் இல்லை, யாவரும் சமமே. தாங்கள் விரும்பினால் என்னை தம்பி என்று அழையுங்கள், இல்லையேல் எனது பெயர் விரல்வேல், அதையே கூறி அழைக்கலாம் என பணிந்தான். எசமான், நாங்கள் அடிமைகள். இதுவரை அவர்களுக்கு உடைமை பொருள்களாக இருந்தோம். இனி எங்களை கைப்பற்றிய உங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருப்போம். எங்கள் வாழ்வே அடிமை வாழ்வுதானே என வருத்தத்துடன் கூறினார். ஐயா, இனியும் தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. எப்போது உங்கள் விலங்கு தலைகள் அவிழ்க்கப்பட்டதோ அப்போதே உங்களது விடுதலையும் நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்கு நான் கூறுவதில் நம்பிக்கை இல்லை என்றால் இக்களத்தின் தலைவர் ஹிப்பாலாஸிடம் கேட்டு பாருங்கள் என ஹிப்பாலாஸை நோக்கி கை காட்டினான். அப்போது ஹிப்பாலாஸ், ஆம், இவர் கூறுவதனைத்தும் உண்மையே என கூறி தலையை ஆட்டினார். அக்களத்தின் தலைவர் தான் எரித்திரியன் கடலின் மாபெரும் மாலுமியான ஹிப்பாலாஸ் என தெரிந்ததும் அவ்வடிமைகள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை நோக்கினர். உடனே தங்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டனர். தனது பெயரை கேட்டதுமே அடிமைகள் அனைவரும் பணிந்ததை கண்ட ஹிப்பாலாஸ் மகிழவே செய்தார். அடிமைகள் அனைவருக்கும் தாங்கள் விடுதலையானவர்கள் என்பதை விட ஹிப்பாலாஸை கண்டுவிட்ட மகிழ்ச்சித்தான் அவர்களின் முகங்களில் மண்டி கிடந்தது. பேச்சு முற்றிலும் மாறிவிட்டதை கவனித்த செங்குவீரன், ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் எந்த பதிலையும் கூறவில்லையே என கேட்டான். மன்னிக்கவும் தம்பி, எனக்கு சிறிது ஞாபகம் மறதி. கேள்வியை திருப்பி கேட்க இயலுமா என்றார். எசமான் என்பதற்கு பதில் தன்னை தம்பி என அவர் அழைத்ததை கண்டு மகிழவே செய்தான் செங்குவீரன். அந்த மகிழ்ச்சியை முகத்தில் காட்டியவன், எனது ஊகம் சரி என்றீரே, அதுதான் என்ன என்று கேட்டேன் என்றான். ஓ, அதுவா? ஆம் தம்பி, நீங்கள் எண்ணுவதைப் போன்று அவள் மிகவும் திறமைசாலி. வாள் வீசுவதில் அவள் வல்லவள். அவளை வெல்லும் அசாத்திய திறமை உள்ளவர்கள் இந்த எரித்திரியன் கடற்பகுதியிலேயே கிடையாது என்பார்கள் என பதிலளித்தவர் சிறிது மூச்சு வாங்கவே செய்தார். பிறகு, அவளது வாள் வீசும் வேகத்தை நானே கண்டிருக்கிறேன். எவ்வளவு வேகம் தெரியுமா என வியந்து கூறினார். அவர் கூறுவதையே அனைவரும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றனர். அனைவரது அமைதியையும் கண்டவர், அவளுக்கு ஒரு முரட்டு தளபதி இருக்கிறான். அவனும் பெரும் வீரன். அவனை வெல்வதும் பெரும்பாடு. ஆண்ட்ரிமேடா பெரும் தந்திரசாலி. களத்தினை செலுத்துவதில் நிகரற்றவள். நான் பல வருடங்களாக அவளிடம் அடிமையாக இருந்திருக்கிறேன். முதல் முறையாக அவளது களங்கள் இன்றுதான் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. அவள் இரு களங்களை இரு வேறு திசைகளில் இருந்து செலுத்தினால் நீங்கள் தப்ப முயற்சித்து விலகி ஓடுவீர்கள். இரண்டும் விரட்டி இரு பக்கங்களில் இருந்தும் ஈட்டி மற்றும் அம்பு எறியும் எந்திரங்கள் மூலம் அனைவரையும் தாக்கிக் கொன்று களம் கொண்டு வரும் வணிகப் பொருட்கள், அடிமைகள் என அனைத்தையும் கைப்பற்றலாம் என எண்ணியிருந்தாள். ஆனால் நீங்கள் எதிர்த்து சென்று ஒவ்வொன்றாக தாக்கி மூழ்கடித்து விட்டீர்கள். உங்களை போன்ற துணிவுள்ள மாலுமியை அவள் இதுவரை சந்தித்திருக்க மாட்டாள். ஆதலால் தான் உங்கள் தாக்குதலை தொலைவில் இருந்து வேடிக்கை பார்த்தாள். அவள் உங்களை நிச்சயம் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருப்பாள். இனி அவளது பார்வையில் இருந்து உங்களால் எரித்திரியன் கடலில் தப்பவே இயலாது என்று ஒரே மூச்சில் கூறலானார். இன்னும் அவளை பற்றிய தகவல்கள்? இன்னுமா? ஆமையா,
எப்படிப்பட்ட தகவல்கள்? அவள் யார்? அவளது பலம், பலவீனம், அவள் எப்படி கடற்கொள்ளைக்காரியாக மாறினாள், சில வருடங்களில் எப்படி அனைவரையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாள், அதை பற்றி பல வதந்திகள் உலாவுகின்றன தம்பி. வதந்தியா? ஆம், உண்மைகள் தானே திரிந்து வதந்தியாக மாறும். ஆம், ஆனால் அவளை பற்றி எழுந்திருக்கும் வதந்திகளை உன்னால் காது கொடுத்து கேட்க இயலாது. உண்மைத்தன்மையே மாறியிருக்கும். சரி, என்னென்ன என செங்குவீரன் வினவினான். என்னுடன் சற்று வா என அவனது கையை பற்றி அழைத்துச் சென்றவர் அங்கு குழுமியிருந்த அடிமைகளிடம், ஆண்ட்ரிமேடாவை பற்றி நீங்கள் இதுவரை என்னென்ன கேட்டிருக்கிறீர்களோ அனைத்தையும் இவரிடம் கூறுங்கள் என கட்டளையிட ஒவ்வொருவராக கூறத் தொடங்கினார்கள். அப்போது ஒரு உண்மையை கண்டுகொண்டான் செங்குவீரன். அடிமைப்பட்டவர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒருவர் கூறும் அனைத்திற்கும் அடிபணிகிறார்கள் என்று. நம் களத்தில் இம்ஹோட்டெப்பை போன்று அவர்கள் கூட்டத்தில் இவர் என்பதை உணர்ந்தான். அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவரும் எழுந்து தங்களுக்கு தெரிந்தவற்றை கூறத் தொடங்கினார்கள். அவர்கள் கூற கூற செங்குவீரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரியத் தொடங்கின. அவள் மிகவும் அழகானவள், ஆனால் அவ்வழகில் கருணை என்பதையே காண இயலாது. அவளது மோகன அழகில் இதுவரை அடிமைப்படாத ஆண் மகன்களே கிடையாது. அவள் நாகம் போன்றவள், அழகான உருவில் இருக்கும் நஞ்சு பெண். இக்கொள்ளையரின் தலைவன் அவளை அடிமையாக கொணர்ந்து வந்தான். பிறகு அவளையே ராட்சச மனம் புரிய கட்டாயமாக முயன்றான். அடுத்த நாள் காலை அவன் பிணமாக கிடந்தான். அவனது இறப்பில் இருக்கும் மர்மம் என்னவென்றால், இறந்தவனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இல்லை, எலும்பு முறிவுகள் இல்லை, ஆனால் இறந்து விட்டான். அவனது இறப்பிற்கு பிறகு அவளே அனைவருக்கும் தலைவியாகி விட்டாள். யவன தேசத்தில் இருக்கும் ஒரு சிறு நாட்டின் இளவரசிதான் அவள் என்ற வதந்தியும் உண்டு. ரோமானியர்கள் எழுச்சி பெற்று கிரேக்க தேசத்தை அடிமைப்படுத்த போர் தொடுத்த வேளையில் இவள் தனது காதலனை இழந்து விட்டாள் என்றும் அதன் பிறகு இவளும் அடிமையாக்கப்பட்டாள் என்றும் பலர் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். அவள் அக்களங்களுக்கு தலைவியாகிய பிறகு தனது மகிழ்வையும் காதலனையும் பிரித்த ரோமானியர்களை பழிவாங்க வேண்டும் என்று உறுதியெடுத்து யவன கப்பல்களையே குறிவைத்து தாக்குகிறாள். கொள்ளையர் தலைவன் இறக்கும் முன் இவளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டே இறந்திருக்கிறார். இப்போது இவளை வெல்ல யாராலும் இயலவில்லை. இவளால் ஏற்பட்ட இழப்பை சமாளிக்க இயலாத ரோம் அரசே சிறு கடற்படையை அனுப்பி அவளை ஒழிக்க பார்த்தது. ஆனால் அவளால் கடற்படை அழிந்ததுதான் மிச்சம். அவள் தனது காதலன் இறந்ததை நம்பவில்லை. உலகில் எங்கோ உயிருடன் இருக்கிறான் என்றும் அவன் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் அவள் திடமாக நம்புகிறாள். அவளது மகிழ்ச்சியை பறித்த ரோமானியர்களை பழிவாங்குகிறேன் என்று அப்பாவி வணிகர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாள். ரோமிற்கு வேண்டிய முக்கிய பொருட்கள் அனைத்தும் தமிழகத்தில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆதலால் தான் எரித்திரியன் கடலை கைக்குள் கொண்டு வந்து ஒட்டுமொத்த ரோமதேச பொருளாதாரத்தையே சிதைத்து விடலாம் என எண்ணுகிறாள் அவள். அதற்கு தகுந்த ஒரு தளபதியையும் அவள் தேடிக்கொண்டிருக்கிறாளாம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் கூறியதில் எது உண்மை, எது பொய், எது வதந்தி என குழம்பவே செய்தான் செங்குவீரன். அடிமைகள் கூறியதை கேட்டு திகைத்து நின்ற செங்குவீரனிடம், தம்பி, நான் தான் கூறினேனே, உண்மை எது பொய் எது என அறிந்து கொள்ள இயலாத அளவிற்கு வதந்திகள் அவளை பற்றி உலாவுகின்றன என்று என கூறலானார். ஆமையா, நீங்கள் கூறியவை அனைத்தும் உண்மைதான். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வதந்திகள் விரவி கிடக்கின்றன. களத்தின் மேல்தளத்தில் சிந்தித்தபடியே உலாவினான் செங்குவீரன். ஆண்ட்ரிமேடா மேலும் தாக்குதலை மேற்கொண்டால் எப்படி முறியடிக்கப் போகிறோம்? முழு பலம் என்ன என்று அறியாதவரை எதிர்ப்பதும் ஆபத்துதானே. அவர்களை எதிர்த்து களம் மூழ்கினால் இங்கிருப்பவர்கள் அனைவரும் மூழ்கி இறந்து விடுவார்கள். தனது செயல் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். அவர்களிடம் தோற்றால் மீண்டும் அனைவரும் அடிமையாக்கப்படுவர். இத்தனை நாட்களாக அடிமைப்பட்டு கிடந்தவர்களை விடுதலை செய்தது பெரிய காரியம் அல்ல. அவர்களை உயிருடன் கரைக்கு கொண்டு சென்று சேர்ப்பதே தலையாய் கடமை. அதில் மட்டும் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என எண்ணியபடியே நின்று கொண்டிருந்தவனிடம், தலைவரே, தங்களுக்கு வீண் குழப்பம் வேண்டாம். நமது தாக்குதலினால் அவள் அச்சமடைந்திருப்பாள். ஆக இன்று அவள் தாக்கத் தயங்குவாள்.
கவலையின்றி தங்கள் அறைக்கு சென்று ஓய்வெடுங்கள். களத்தினை நான் கவனித்துக் கொள்கிறேன் என இம்ஹோட்டெப் மற்றும் சில மாலுமிகள் கூற அவன் தன் அறைக்கு சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து ஹிபாலாசும் தனக்கு நெருக்கமான மருத்துவனை அழைத்துக் கொண்டு தனது அந்தரங்க அறைக்கு சென்று விட்டான். அங்கு குழம்பியபடி பெரும் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்த ஹிபாலாசிடம் மருத்துவன், தலைவரே, முகத்தில் ஏன் இந்த அதிர்ச்சி மற்றும் கவலை? கடற்கொள்ளைக்காரியை நினைத்து அஞ்சுகிறீர்களா என வினவினான். இல்லை, எனது கவலை அவளை பற்றியது கிடையாது. அப்புறம் எதற்கு முகம் அரண்டு போய் காணப்படுகிறது? மருந்து ஏதேனும் வேண்டுமா என மீண்டும் வினவினான் மருத்துவன். மருந்தெல்லாம் தேவையில்லை, உடல் நன்றாகத்தான் இருக்கிறது என கூற, அப்புறம் எதற்கு முகம் இப்படி களையிழந்து காணப்படுகிறது? யார் காரணம் என கேட்கலானான். தமிழக வீரன்தான். செங்கு வீரரா? ஆம், அவர்தானே இன்று நமது களங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆம், அப்புறம் எதற்கு தாங்கள் அவரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? அவனது வாழ்வீச்சின் வேகத்தை இன்றி நீ கவனித்தாயா? ஆம், கவனித்தேன். என்ன வேகம்! என் வாழ்வில் நான் இதுவரை இப்படி ஒரு வேகத்தினை கண்டதில்லை. கிளாடியேட்டர் பிரிவில் இவனை மட்டும் அடிமை வீரனாக விற்றுவிட்டால் பெரும் செல்வந்தனாக ஆகிவிடலாம் என்றான் மருத்துவன். ஹிபாலாஸ் எந்த பதிலும் கூறாமல் அமைதியுடனே அமர்ந்திருந்தார். அவனை பற்றி சிந்தித்தது போதும் தலைவரே. தாங்கள் ஆஞ்சிமேடாவை பற்றி சிந்தித்தீர்களா? அவளை பற்றி சிந்திக்க என்ன இருக்கிறது? அவளது இரு களங்களை தாங்கள் முறியெடுத்திருக்கிறீர்கள். ஆதலால் அவளை பற்றி தாங்கள் சிந்தித்தே ஆக வேண்டும். நானா மூழ்கடித்தேன்? மூழ்கடித்தது செங்கு வீரன் தானே. இக்களத்தின் தலைவர் தாங்கள் தானே. இக்களத்தினால் விளையும் நன்மை தீமை அனைத்திற்கும் தாங்கள் தான் பொறுப்பு. என்ன கூறுகிறாய் நீ? ஆமாம் தலைவரே, ஆஞ்சிமேடா இக்களத்தின் தலைவனான தங்கள் மீதுதான் கடும் கோபத்துடன் இருப்பாள். இப்போது செங்கு வீரன் நம்முடன் பயணிக்கிறார். அவரது வீரத்தைக் கொண்டு நாம் கரையேறி விடலாம். ஆனால் நாம் கடலோடு வாழ்வதையே பிழைப்பாக கொண்டிருக்கிறோம். இப்போது தப்பினாலும் நம்மை வஞ்சம் தீர்க்கும் வரை ஓயமாட்டாள் அவள். பேசும் திறனையற்று அமைதியாக மனக்களத்துடன் அமர்ந்திருந்தார் ஹிபாலாஸ். இத்தனை வருடங்களாக பயிற்சி அளித்து வைத்திருந்த அடிமைகள் மற்றும் மாலுமிகள் அனைவருக்கும் தாங்கள் விடுதலை அளிப்பதாக வாக்கினை கொடுத்து விட்டீர்கள். இல்லை இல்லை, அப்படி ஒரு வாக்கினை சாமர்த்தியமாக பெற்றுவிட்டான் செங்கு வீரன். இனி அடிமைகளை புதிதாக வாங்க வேண்டும். கடலோடும் அளவிற்கு, உடல் திறமை இருக்கும் அளவிற்கு அடிமைகளை தருவிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவு ஆகும்? சிந்தித்து பாருங்கள். இதற்கும் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக இருந்த ஹிபாலாசிடம், சரி, இந்த பொருட்செலவை நாம் எப்படியாவது ஈடு செய்து விடலாம். ஆனால் ஆஞ்சிமேடாவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என வினவினான். குழம்பியிருக்கும் என் மனதை இன்னும் குழப்பாது, அமைதியாக இரு என கட்டளையிட்டார் ஹிபாலாஸ். அவரது கட்டளைக்கு உடன்படாத மருத்துவன் தொடர்ந்து, தலைவரே, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது, அதை கூறவா? உன் யோசனையை கேட்டால் மட்டும் என்ன நடக்கப் போகிறது? அனைத்தும் நடக்கும். அனைத்துமா? ஆம். என்னென்ன? ஆஞ்சிமேடாவின் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள். உங்கள் பொருள் இழப்பும் சரி செய்யப்பட்டு பெரும் செல்வத்தை அடைவீர்கள். அடிமைகளை நீங்கள் விடுவிப்பதாக கொடுத்த வாக்கினையும் ஒரே நேரத்தில் காக்கலாம் என்றவன் மேற்கொண்டு ஹிபாலாசின் அனுமதியை எதிர்பாராமல் அவர் அருகினில் நெருங்கி அமர்ந்தவன் அறையில் மீண்டும் ஒருமுறை பார்வையை செலுத்தி அறையில் இருவரை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மனதில் இருந்த திட்டத்தை கூறினான். அவனது அபாயகரமான யோசனையை கேட்க கேட்க ஹிபாலாசின் முகம் சொல்லன்னா உணர்ச்சியை அடைந்தது. மாறிய முகபாவனையுடன், இதனை நான் செய்தால் செங்கு வீரன் என்னை உயிரோடு விடுவானா என மரண பயத்துடன் கேள்வி எழுப்பவும் செய்தார்.